அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிம்பிளாக மந்தி என்னோடய ஸ்டைலில் செய்யலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கனை பெரிய பீஸாவும் கட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுதான் மெயின் ரீசனு. இப்போ வந்துட்டு கடாயை காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எப்பயும் போகிற ஸ்பைசஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்துட்டு மிளகு போட்டிருக்கேன். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் தேவை கிடையாது. வெங்காயம் மட்டும் ஒரு 4 பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன். தக்காளி போடவே தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு மெயின் மசாலா பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா தான். கரம் மசாலாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி வந்திருக்கும்ல, அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். அதிலே சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அப்புறம் தயிர், கல் உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் பொடி. இப்போ கரம் மசாலாவோட ஃப்ளேவர் தான் அதில் அதிகமாக இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் என்ன மெயின் ரீசன்னா, இந்த சிக்கனோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும். அதுலேயே நம்ம சாப்பாடையும் வேக வைக்கணும். அதனால தான் கரெக்ட் முறுக்குன்னு சவுண்டு கேட்குதா. நம்ம அப்பா குட்டி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச லெமன் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் கூட அந்த கருப்பு ஒரு லெமன் இருக்கும்ல, அது கிடைக்கும். அது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, கல் உப்பு, லெமன் ஊற்றி அரைச்சி வச்சுட்டு அதுவே இதோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக தனியாக எடுத்துடலாம். இப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. 1-2 சிக்கன் நான் அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குமா, அதனால தான். இப்போ தண்ணி கொதிச்சதில் வந்துட்டு நம்ம அரிசியை களைஞ்சிட்டு ஆட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் மறுபடியும் கரம் மசாலா, தயிர், மிளகா பொடி, உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ. சில பேர் சிக்கன் 65 கொஞ்சம் மசாலாவாக சாப்பிடுவாங்கள்ல, அதெல்லாம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தவாவில் வந்துட்டு பட்டர் ஊற்றிட்டு அதை ஃப்ரை பண்ண விட்டுட்டேன் அந்த சைடு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சா, இதை வந்துட்டு சரிசமமாக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன், சூப்பராக சாப்பாடும் ரெடி ஆகிடும். இங்கிட்டு சிக்கனும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நான் செய்வேன். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மறக்காமல் தேங்காய் நெய்யில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை மேலாப்பில் அடுக்கி வச்சு உங்கள் வீட்டில் முந்திரி, பாதாம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுவே பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா வேணும்னா நான் சொல்கிறேன். அது கூட நான் நிறையா மல்லி அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். சில பேர் மல்லியெல்லாம் ஆட் பண்ணி மந்தி செய்வாங்க. நான் நார்மலாக தான் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் நான் அப்லோட் பண்ணுறேன் கரம் மசாலா.